ஒரு மலை அடிவாரத்துல ஒரு மாமரம் இருந்துச்சு. அதுல ஒரு மாம்பழம் பழுத்து இருந்துச்சு. ஒரு நாள் காற்று வேகமா வீசியதுல அந்த மாம்பழம் கீழே விழுந்துருச்சு. அதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சாம். அதற்கு அப்புறமா ஊரை சுற்றி பார்க்கலான்னு உருண்டுகிட்டே போயிட்டு இருந்துச்சாம். அப்ப அங்க இருந்த குட்டி பசங்க எல்லாம் அந்த மாம்பழத்தை துரத்துக்கிட்டே பின்தொடர்ந்து போனாங்க. அப்ப அந்த மாம்பழம் ஒரு பாட்டு பாடிச்சு. மாய மாம்பழம் நான் தானே, மலையிலிருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே அப்படின்னு பாட்டு பாடி அங்கிருந்து ஓடி போய் அங்கிருந்த ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்குச்சு. அந்த பசங்க அந்த மாம்பழத்தை தேடிக்கிட்டு காணோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த மாம்பழம் ஓடி வந்த கலப்புல அது அங்கேயே தூங்கிருச்சு. அப்ப திடீர்னு மழை பெஞ்சதுல மாம்பழத்தின் மேல் அங்கிருந்த மண் எல்லாம் மூடிடுச்சு. மாம்பழம் நினைத்தது, இனிமேல் நம்மால் இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு. ஒரு மாதம் கடந்துச்சு. ஒரு நாள் காலை வேளையில சூரியன் ஒளி அந்த இடத்துல விழுந்துச்சு. அதிலிருந்து ஒரு அழகான செடி வெளியே வந்துச்சு. ஒரு அழகான செடியா மாறி நாட்கள் செல்ல செல்ல அது ஒரு பெரிய மரமா வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் அந்த மரத்தடியில குட்டி பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவர்கள் சாப்பிட்ட மாம்பழங்கள் புதிய மாம்பழங்களும் இருந்துச்சு. அந்த மாமரம் காற்றுல ஆடிக்கிட்டு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, ஒரு நாள் ஓடி ஒளிந்த மாம்பழம் தான் நான், இன்னைக்கு எல்லாருக்கும் நிழலும் பழமும் தரும் மரமா இருக்கேன். என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? சின்ன விதையிலிருந்து பெரிய வாழ்க்கை உருவாகும். நேரமும் பொறுமையும் இருந்தா மாற்றம் கண்டிப்பா வரும் குழந்தைகளா. நம்பிக்கையுடன் இருந்தால் ஒவ்வொருவரும் பயனுள்ளவராக மாறலாம். என்ன குழந்தைகளா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? அடுத்த கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் குணா.